நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் அமர்வின் முதல் நாளிலேயே பரபரப்பை கிளப்பிய கல்வி நிதி விவகாரம். தமிழக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சு. PM ஸ்ரீ பள்ளிகளை ஏற்பதாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட தமிழக அரசு தற்போது யூட்டர்ன் அடிப்பதாகவும் குற்றச்சாட்டு. சூப்பர் முதலமைச்சரின் பேச்சை கேட்டு தேசிய கல்விக் கொள்கையில் தமிழக அரசு கையெழுத்திடவில்லை. மக்களவையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சனம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டுக்கு திமுக எம்பிக்கள் எதிர்ப்பு. தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் என முழக்கமிட்டு கடும் அமளி. मंत्री जी से नीचे सदन पे जवाब तलब करो, ऐसा नहीं कर सकते आप, ये गलत परंपरा है, ये गलत संसद की मर्यादाओं को उल्लंघन मत कीजिए आप. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீது திமுக எம்பி கனிமொழி உரிமை மீறல் நோட்டீஸ். திமுக எம்பிக்கள் குறித்து அவதூறாக பேசியது தங்கள் கண்ணியத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் செயல் எனவும் ஆவேசம். தமிழகத்திடமிருந்து வசூலித்த வரியில் இருந்து நிதியை விடுவிக்க முடியுமா முடியாதா என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் தேவை என்றும் காட்டம். நாகரிகமற்றவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கக்கூடாது. தமிழக எம்பிக்களை காயப்படுத்தியிருந்தால் அந்த வார்த்தையை வாபஸ் பெறுவதாக மக்களவையில் தர்மேந்திர பிரதான் அறிவிப்பு. திமுகவினர் நாகரிகமற்றவர்கள் என்ற உண்மையை தான் தர்மேந்திர பிரதான் கூறியிருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து. யார் அந்த சூப்பர் முதலமைச்சர் என்றும் கேள்வி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்து திமுகவினர் போராட்டம். தமிழர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி கண்டனம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கண்டனம் தெரிவித்து சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், தஞ்சை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மிக கனமழை அறிவிக்கப்பட்டுள்ள 4 மாவட்டங்களில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுரை. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1 சவரன் ஆபரண தங்கம் 64,400 ரூபாய்க்கு விற்பனை. தமிழக அரசு அலுவலகங்களில் பணிபுரிய தமிழ் மொழியை பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் என நீதிபதி கருத்து. மாநில அரசின் அலுவலக மொழி தெரியவில்லை எனில் பொதுப்பணிக்கு ஏன் வருகிறீர்கள் என்றும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. ஸ்ரீவைகுண்டம் அருகே 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் வெட்டப்பட்ட சம்பவத்தில் 3 சிறார்கள் கைது. மருத்துவமனை முன்பு அமர்ந்து உறவினர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. ஸ்ரீவைகுண்டம் அருகே பள்ளி மாணவன் வெட்டப்பட்ட சம்பவத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் கண்டனம். சாதிய வன்கொடுமைகளை தடுக்க காவல்துறையில் தனி நுண்ணறிவு பிரிவை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தல். கரூரில் பட்டப்பகலில் கல்லூரி மாணவியை ஒருதலை காதலால் நண்பர்களுடன் சேர்ந்து காரில் கடத்திச் சென்ற இளைஞர். குற்றவாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிரம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கைதான யூடியூபர் திவ்யா உள்ளிட்ட 3 பேர் மீது குண்டாஸ். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் உத்தரவு. சென்னை அண்ணா நகரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சிறுமியின் வாக்குமூல வீடியோ மற்றும் ஆடியோ பரவிய விவகாரம்.
பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக காரைக்கால் மீனவர்கள் 13 பேரை துப்பாக்கி முனையில் கைது செய்த இலங்கை கடற்படை. 3.25 லட்சம் ரூபாய் அபராதம் கட்டினால் மட்டுமே விடுதலை என இலங்கை நீதிபதி உத்தரவு. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே அரிசி கடையில் கல்லாப்பெட்டியில் இருந்த 2 லட்சம் ரூபாய் கொள்ளை. வடிவேலு காமெடி பாணியில் சாம்பிள் அரிசி கேட்பது போல் கவனத்தை திசை திருப்பி இளைஞர்கள் கைவரிசை. ஹோசூரில் புதிய விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக தமிழக அரசிடமிருந்து எந்த பரிந்துரையும் வரவில்லை. நாடாளுமன்றத்தில் விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் முரளிதர் விளக்கம். வேலூர் மாவட்டம் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் பதவியேற்பு. பணியில் தவறு நடந்தால் உடனடியாக பதவியை பறிப்பேன் என பதவி பிரமாணம் செய்து வைத்த அமைச்சர் துரைமுருகன் எச்சரிக்கை. சத்திய பிரமாணத்துக்கு மாறாக யார் நடந்தாலும் மறுநாளே அந்த பதவியை தூக்கி பிடிச்சு விடுவேன், தூக்கி எறிந்து விடுவேன் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பரபரப்பான அரசியல் சூழலில் OPS ஆதரவாளர் வைத்திலிங்கத்துடன் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா அடுத்தடுத்து சந்திப்பு. அனைத்தும் கலந்த சந்திப்பு என சசிகலா விளக்கம். மத நல்லிணக்கம் தொடர்பாக திமுக அரசின் சாயம் வெளுப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் பரபரப்பு அறிக்கை. விசிகவின் மத நல்லிணக்க பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ள நிலையில் தாவேகா விமர்சனம். தமிழகத்தில் தனி திரையரங்குகள் அடுத்தடுத்து மூடப்பட்டு வருவதாக அதிர்ச்சி தகவல். 2018ஆம் ஆண்டு 721 இருந்த தனி திரையரங்குகளின் எண்ணிக்கை 2024இல் 572 சரிவு. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளுக்கு மாற்று வழியை மேற்கொள்ள உறுதி கொண்டுள்ளோம். தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஆவின் நிர்வாகம் விளக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வடக்கல்பாக்கத்தில் வீடு கட்டுவது தொடர்பான தகராறில் ஒருவர் லாரி ஏற்றி படுகொலை. லாரி ஓட்டுநரை கைது செய்த போலீசார் மேலும் ஒருவருக்கு வலைவீச்சு. திருமண நாளில் திடீரென உயிரிழந்த தந்தை முன்பு மணப்பெண்ணுக்கு தாலி கட்டிய மகன். கிருஷ்ணகிரி மாவட்டம் பெருகோபனப்பள்ளி கிராமத்தில் உருக்கமான சம்பவம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சிபிஐ MLA தலைமையில் ஒன்று திரண்ட பொதுமக்கள். பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து காத்திருப்பு போராட்டம். ஆயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டதால் ஸ்தம்பித்த போக்குவரத்து. சேலம் மாவட்டம் ஓமலூரில் மான் மற்றும் காட்டுப்பன்றியை இறைச்சிக்காக வேட்டையாடி வந்தவரை கையும் களவுமாக பிடித்த வனத்துறை அதிகாரிகள். கட்டுக்கட்டாக பணம், துப்பாக்கி உள்ளிட்டவை பறிமுதல். திருவள்ளூர் மாவட்டம் கொட்டாமேடு பகுதியில் ஆசிரியர்கள் முன்னிலையில் செங்கல் சுமந்த பள்ளி மாணவர்கள். மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளி கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. அது எனக்கு தேவையில்லாத வேலைங்க. அது உங்க பிரச்சனை. அது எனக்கு தேவையில்லாத வேலை. ராஜபாளையம் அருகே தலவாய்புரத்தில் 75 வயது மூதாட்டியை தலையில் கல்லை போட்டு படுகொலை செய்த பேரன். மது மற்றும் கஞ்சாவுக்கு அடிமையாகி கிடந்ததை கண்டித்ததால் ஆத்திரம். திண்டுக்கல்லில் தலைக்கேறிய மது போதையால் சாலையில் வாகனங்களுக்கு இடையூறாக அலப்பறையில் ஈடுபட்ட ஆசாமி.
அரசு பேருந்தை வழிமறித்து அட்ராசிட்டி செய்ததால் பரபரப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கோலாகலம். 8ஆம் நாள் நிகழ்வில் பச்சை சாத்தி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்த சண்முகர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே பகவதி அம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி தேரை தலையிலும் தோளிலும் சுமந்து சென்ற பக்தர்கள். பவனியின் போது தேர் மின்கம்பியில் உரசியதால் பரபரப்பு. பீகாரில் பட்டப்பகலில் சினிமாவை மிஞ்சும் அளவுக்கு துப்பாக்கி முனையில் நகைக்கடையில் கொள்ளை. 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்து தப்பியோடிய கும்பல். இரண்டு பேரை போலீசார் சுட்டுப்பிடித்த நிலையில் மேலும் சிலருக்கு வலைவீச்சு. வாக்காளர் பட்டியலில் முறைகேடு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கோரிக்கை. மூன்றாவதாக பிறக்கும் பெண் குழந்தையின் பெயரில் 50,000 ரூபாய் டெபாசிட். ஆண் குழந்தை என்றால் பசுவும் கன்றும் அன்பளிப்பு. விஜயநகரம் நாடாளுமன்ற தொகுதியில் தெலுங்கு தேசம் கட்சியின் எம்பி காளிச்செட்டி அப்பள நாயுடு கவர்ச்சிகர அறிவிப்பு. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் அரசுக்கு எதிராக காங்கிரசார் போராட்டம் நடத்திய போது இடிந்து விழுந்த மேடை. பெண்கள் உட்பட பல காங்கிரஸ் நிர்வாகிகள் காயம். சபரிமலையில் 18 படிகளில் ஏறியதும் கொடிமரத்தின் இரு பக்கங்கள் வழியாக சென்று ஐயப்பனை அதிக நேரம் தரிசிக்கும் புதிய திட்டம் வரும் 14ஆம் தேதி முதல் சோதனை அடிப்படையில் 6 நாட்களுக்கு செயல்படுத்த முடிவு. கேரள மாநிலம் கண்ணூரில் உடல் எடையை குறைக்க யூடியூப் பார்த்து டயட் பின்பற்றிய 18 வயது இளம்பெண் உயிரிழப்பு. உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்த சோகம். லிடியன் நாதஸ்வரத்தை தான் சிம்பொனி எழுதச் சொன்னதாக பரவும் தகவலுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா மறுப்பு. லிடியன் அமைத்த டியூனை கேட்டபோது சிம்பொனி என்றால் என்ன என்பதை முதலில் கற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தியதாக விளக்கம். பிரபல கராத்தே மாஸ்டரும் நடிகருமான ஷிஹான் ஹுசைனி இரத்த புற்றுநோயால் பாதிப்பு. தன்னுடைய நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாக உருக்கம். உலகம் முழுவதும் எக்ஸ் தளம் முடங்கியதற்கு மிகப்பெரிய சைபர் தாக்குதல் தான் காரணம் என எலான் மஸ்க் தகவல். ஒருங்கிணைந்த குழுவோ அல்லது ஒரு நாடோ கூட இதன் பின்னணியில் இருப்பதாக குற்றச்சாட்டு.